அனைவருக்கும் வணக்கம். குரூப் 2 எக்ஸாமுக்காக கரண்ட் அவர்ஸ் ஓகேங்களா, டெஸ்ட் அடிச்சு பாருங்கள். 50 கொஸ்டினாக பிடிஎஃப் லைனாக இருக்கும் ஓகேங்களா. பாருங்கள், ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அதாவது கடந்த ஒரு 5 மாதம் கரண்ட் அவர்ஸ் மட்டும் கொஸ்டினாக உங்களுக்கு கொடுத்துருப்போம், ஆன்சர் கேள்வியாக இருக்கும். ஓகே பாருங்கள், ஃபஸ்ட் கொஸ்டின். ஐநா பொதுச்சபை சர்வதேச, அதாவது ஐநா சபை வந்து சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எப்பன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தெரியுதா பாருங்கள், 2026. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2026. நெக்ஸ்ட் கொஸ்டின். காற்றிலிருந்து CO2வை பிரித்தெடுக்கும் உலகின் மிகப்பெரிய ஆலை எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஓகேவா, CO2வை பிரித்தெடுக்கும் உலகின் முதல் ஆலை, மிகப்பெரிய ஆலை வந்து எங்கன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஐஸ்லாந்து. ஓகேங்களா, எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்லாந்து. தேர்ட் ஒன் பாருங்க. அண்மையில் எந்த நாடு யோகாவை அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தியுள்ளது? பார்த்தீங்கன்னா நம்முடைய பக்கத்தில் இருக்க கண்ட்ரி தான். ஓகேவா, பாகிஸ்தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பாகிஸ்தான். நீங்கள் பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் தெரியுதா நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ரிவிஷன் பண்ணுறதா. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க. ஐநா சபை எந்த நாளை உலக கால்பந்து தினமாக அறிவித்துள்ளதுன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா, லிபியா கண்ட்ரி வந்து இதுக்கு தீர்மானம் போட்டிருப்பாங்க. May 25. ஆன்சர் பார்த்தீங்கன்னா May 25. ஓகேவா, தீர்மானம் கொண்டு வந்த நாடு கொஸ்டின் கேட்கலாம், லிபியா. ஆன்சர் வந்து May 25. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. உலகின் முதல் இடம்பெயரும் பேரிடர் மருத்துவமனை எந்த நாட்டில் தொடங்கப்பட்டுள்ளது? முக்கியமான கொஸ்டின். எந்த நாடுனா நம்மளுடைய இந்தியா. ஓகேங்களா, ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்தியா. ஓகேங்களா, இந்தியாவில் தான் ஆரோக்கிய மைத்திரி அப்படின்ற ஸ்கீமுடைய ஒரு முக்கியமான ஒரு பகுதி தான் இந்த தொடங்கியிருப்பாங்க. ஓகேவா, ஆரோக்கிய மைத்திரி திட்டத்துடன் தொடர்புடையது. ஓகேங்களா, ஏன்னா இந்தியா கண்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. உலகின் மிகப்பெரிய தாமிர ஆலை எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? உலகிலேயே மிகப்பெரிய தாமிர ஆலை எங்கே தொடங்கப்பட்டது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. குஜராத். எங்கே, எந்த ஸ்டேட்னா குஜராத்தில் முந்த்ரா அப்படின்ற பகுதியில். ஓகேவா, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன், செவன்த் ஒன். அண்மையில் எந்த மாநிலத்தின் கத்தியா கோதுமைக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது? ஓகேவா, கத்தியா கோதுமைக்கு பார்த்து வச்சுக்கோங்க, முக்கியமான கொஸ்டின் தான் இதுவும். உத்தரப்பிரதேசம். ஓகேவா, நம்மளுடைய யூபி. நெக்ஸ்ட் ஒன், எயித்து. சமீபத்தில் ட்ரீ ஆம்புலன்ஸ் அப்படின்ற சேவையை எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஓகேவா, அந்த சேவை எங்கே தொடங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டெல்லி. ஓகே, நம்மளுடைய நியூ டெல்லி, புது டெல்லியில் தான் தொடங்கியிருக்காங்க. உலகின் மிகப்பெரிய நீரில் மிதக்கும் சூரிய மின் உற்பத்தி நிலையம் எங்கு அமைந்துள்ளது? ஓகேங்களா, கொஸ்டின் ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதா பாருங்க. எங்கன்னா நம்மளுடைய மத்திய பிரதேசம். எங்கன்னா நம்மளுடைய மத்திய பிரதேசம் ஸ்டேட்ல தான். இந்தியாவின் முதல் பறக்கும் மின்சார டாக்ஸி சேவை எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? டெல்லி. அதுவுமே டெல்லி தான். ஓகேங்களா. இந்தியாவிலேயே அதிக பொருட்களுக்கு புவிசார், அதாவது ஜிஐ, ஜியாலஜிக்கல் இண்டெக்ஸ் சொல்லுவாங்க, அதிக பொருட்களுக்கு புவிசார் கொடுல அந்த எந்த ஸ்டேட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. யாருன்னா யூபி தான் ஃபர்ஸ்ட். யூபி தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. நம்மளுடைய தமிழ்நாடு வந்து செகண்ட் பிளேஸ். ஓகேவா, எவ்வளோ பொருள் சொல்ல நான் நெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணி விடுறேன், டெக்ஸ்ட் பண்ணுறேன். அடுத்து 12th கொஸ்டின் பாருங்க. தமிழக பள்ளிகளில் ஜாதி வேறுபாடுகளை களைவதற்காக யாருடைய தலைமையில் ஒரு நபர் கமிட்டி குழு அமைக்கப்பட்டது? எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கொஸ்டின் தான். ஓகேவா, யாருன்னா சந்துரு. ஓகேவா, நீதிபதி சந்துரு, அவர் பேர் ஓய்வு பெற்ற நீதிபதி. ஓகேங்களா. 13 கொஸ்டின் பாருங்க. இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையில் சிறப்பு பொருளாதார மண்டலங்களை கொண்டுள்ள மாநிலம் வந்து செஸ், ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் சொல்லுவாங்க. ஓகேங்களா, எங்கன்னா நம்முடைய தமிழ்நாடு தான் ஆன்சர். டிஎன். தமிழ்நாட்டில் தான் அதிகமான பொருளாதார மண்டலங்கள் இருக்குது, சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் இருக்குது. ஓகே, எந்த ஸ்டேட்னா தமிழ்நாடு. அடுத்த கொஸ்டின். உலகின் சக்தி வாய்ந்த லேசரை உருவாக்கிய நாடு? ஓகேவா, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ரொமேனியா. யாருன்னா ரொமேனியா. 15th ஒன் பாருங்க. த வின்னர் மைண்ட் செட் அப்படின்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? த வின்னர் மைண்ட் செட். ஓகேவா, ரொம்ப முக்கியமான ஒரு நூல் தான். ஓகேவா, யாருன்னா நம்முடைய ஷேன் வாட்சன். ஷேன் வாட்சன். இவர் வந்து ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர். எந்த நாடுனா ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர். ஓகேங்களா, ஷேன் வாட்சன். இந்தியாவில் அதிக மக்களவை தொகுதிகளை கொண்டுள்ள ஒரு ஸ்டேட் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். யூபியில் தான் அதிக எம்பி சீட் இருக்கும். ஓகேங்களா. உத்தரப்பிரதேசத்தில் தான் எவ்வளோ அதிகபட்சம் 80. எலெக்ஷன்லாம் முடிஞ்சவங்களுக்கு எல்லாமே தெரியும், அதனால் இதெல்லாம் பார்த்துக்கணும். ஓகேங்களா. மகாராஷ்டிரா எவ்வளோ, பீகார், தமிழ்நாடு. ஓகேவா, ரொம்ப ரொம்ப கம்மி. லோயஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்கிம், நாகாலாந்து, மிசோரம், அருணாச்சலம். ஓகேவா, இதெல்லாம் பார்த்துக்கங்க, நம்பர் கரெக்டாக பார்த்துக்கணும், முக்கியமானது. உலகின் மிக உயரமான ரயில்வே பாலம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? உயரமான எங்கன்னா ஜம்மு காஷ்மீர். ஓகேவா, எங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் செனாப் ஆற்றின் மீது. எந்த ஆற்றுன்னு கேட்பாங்க, செனாப் ஆற்றின் மீது. 18வது கொஸ்டின். சமீபத்தில் எந்த மாநிலத்தில் பெண்களுக்கு மாதம் 1500 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் சொல்லிட்டு ஒரு ஸ்டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எந்த ஸ்டேட் கெஸ் பண்ண முடியுதா பாருங்க. 1500. மகாராஷ்டிரா. ஓகேவா, மகாராஷ்டிரா ஸ்டேட் அறிவிச்சிருக்காங்க.
அண்மையில் எந்த மாநில அரசு ஓபிசி பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டை 15% 27 உயர்த்திருக்கு? இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். ஓகேவா, 15 27 ஆக்கியிருக்காங்க. ஓகேவா, அதுவும் ஓபிசி இடஒதுக்கீடை ஒரு ஸ்டேட் பண்ணியிருக்காங்க. எந்த ஸ்டேட் பாருங்க, ஹரியானா. ஓகேவா, ஹரியானா ஸ்டேட்ல தான் பண்ணியிருக்காங்க. 20வது கொஸ்டின், சமீபத்தில் எந்த மாவட்டத்தில் 9ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கொற்றவை சிற்பம் கண்டெடுக்கப்பட்டது? இது ஒரு முக்கியமான கொஸ்டின், எதிர்பார்க்கலாம். எங்கன்னா செங்கல்பட்டு. ஓகேவா, செங்கல்பட்டுல. ஓகேவா, காமிச்சுக்கோங்க. எந்த மாடலில் செங்கல்பட்டு நடந்த ஆய்வுல தான் கிடைச்சிருக்கு. இது 9ஆம் நூற்றாண்டு சேர்ந்தது. தற்போதைய நிலவரப்படி தமிழகத்தில் உள்ள மாநில கட்சிகள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 இருக்கு. ஓகேவா, மொத்தம் 4 இருக்கு. எல்லாரும் தெரிஞ்சதுதான். திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தை. இந்த ரெண்டுமே, நாம் தமிழர் கட்சியும் விடுதலை சிறுத்தை கட்சியுமே கடந்த 2024 பிரதமர் எலெக்ஷன் முடிஞ்சுதான் அந்த அந்தஸ்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா, ரொம்ப முக்கியமானது. 2024 மக்களவைத் தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வந்து கிட்டத்தட்ட 8.19% வாக்கு பெற்றதால் தான் இந்த அந்தஸ்து கிடைச்சிருக்கு. விசிக இவங்க வந்து 2 மக்களவை தொகுதியை வின் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்களுக்கு அந்த அந்தஸ்து கிடைச்சிருக்கு. ஓகேவா, ரொம்ப முக்கியமானது. குறைந்தபட்சம் 2 தொகுதியில் அது வின் பண்ணணும். ஓட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6% மேலே வாங்கணும். ஓகேங்களா. பசுமை தமிழ்நாடு திட்டம் ரொம்ப முக்கியமான ஸ்கீம். இந்த திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2022 செப்டம்பர் 24. இதனுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா, மாநிலத்தினுடைய பசுமை பெருத்து 33% இருக்க வேண்டும். தமிழகத்தில் தற்போது பார்த்தீங்கன்னா 23.7% தான் உள்ளது. ஓகேவா, இதை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். அதுக்காக தொடங்கப்பட்டது அந்த ஸ்கீம். ஓகேங்களா. இலக்கு வந்து 2030 to 31 வச்சிருக்காங்க. பரப்ப 33% உயர்த்தணும். அதுதான். நாட்டிலேயே முதல் முறையாக அரசு இலவச செயற்கை கருத்தரிப்பு மையம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? இது ஒரு முக்கியமான கொஸ்டின், கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அரசு இலவச செயற்கை கருத்தரிப்பு மையம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? கெஸ் பண்ணுங்க. ஏன்னா தமிழ்நாடு. ஓகேவா, நம்மளுடைய தமிழ்நாட்டில் தான். 24. கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் கட்டப்படும் ஒரு வீட்டினுடைய மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.10 லட்சம். ஓகேவா, புரியுதா பாருங்க. ரூபாய் 3.10 லட்சம். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அது 2 லைன்ஸ் பார்க்கலாம். தமிழ்நாடு முழுவதும் 1 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டப்படும். ஓகேவா, அதான் திட்டம் சொல்லியிருக்காங்க. எவ்வளோ வீடு? 360 சதுர அடியில் தான் இருக்கணும். ஓகேவா, மொத்தமே 360 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கணும். 2030க்குள் குடிசை இல்லா தமிழ்நாடாக மாற்றுவதே இலக்கு. எந்த வருஷம்னா 2030க்குள்ள. ரொம்ப 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 முக்கியமானது. சமீபத்திய நியூஸ் இது. தமிழ்நாட்டினுடைய 50வது தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட்டது யாருன்னா நம்மளுடைய முருகானந்தம் ஐஏஎஸ். யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முருகானந்தம் ஐஏஎஸ். ஓகே, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். முருகானந்தம் ஐஏஎஸ் அவங்க தான். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். முதல்வரின் காலை உணவு, இப்போ சமீபத்தில் நிறைய ஸ்கீம் தொடங்கியிருந்தாலும் நல்லா தரவாக பார்த்துட்டு போனோம். முதல்வரின் காலை உணவு சிற்றுண்டி திட்டம் எப்போது தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறையா ஸ்கீம் இருக்கிறதா தேதி கட்டாயம் ஒரு மேட்ச் த ஃபாலோவிங் வரலாம். தெளிவாக பார்த்துக்கணும். புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நவகிராம திட்டம், நான் முதல்வன் திட்டம், அண்ட் காலை உணவு சிற்றுண்டி திட்டம், ஏகப்பட்ட ஸ்கீம் இருக்குது. அதனால் 15 செப்டம்பர் 2022. ஓகேங்களா. என்னன்னா 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவ மாணவிகளுக்கு காலை உணவு ஓகேவா இலவசமாக வழங்குறது. இப்போ இதை வந்து இன்னும் விரிவுபடுத்திருக்காங்க. அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. தமிழக அரசு சிறந்த மாற்றுத்திறனாளி ஆசிரியர்களுக்கு யாருடைய பெயரில் இந்த விருது வழங்கிட்டு அறிவிக்கிறாங்க? கொஸ்டின். சிறந்த மாற்றுத்திறனாளி ஆசிரியர்களுக்கு யாருடைய பேரில் இந்த விருது அறிவிக்கணும் கொஸ்டின். ஹெலன் கெல்லர். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெலன் கெல்லர். 28 பாகம். 2023-24 நிதியாண்டில் இந்தியாவில் காற்றாலை மின் நிலையம் அமைக்கப்பட்டதில் முதலிடம் ஃபர்ஸ்ட் பிளேஸ் எந்த ஸ்டேட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. குஜராத் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ், கர்நாடகா செகண்ட் பிளேஸ். ஓகேவா, குஜராத் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு, கர்நாடகா செகண்ட் பிளேஸ். உலக காற்று தினம் ஜூன் 15. உலக காற்று தினம் ஜூன் 15. முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது தான் கொஸ்டின். கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் எப்பன்னா 2023. ஓகேவா, ஜனவரி 13. ஓகேங்களா. அண்மையில் எங்கு நடைபெற்ற அகழ்வாய்வில் தமிழி பானை ஓடு கண்டெடுக்கப்பட்டுள்ளது. ஏன்னா கீழடி, சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள கீழடி தான். ஓகேங்களா. தன்பாலின திருமணத்தை சட்டப்பூர்வமாக அங்கீகரித்த முதல் தெற்காசிய நாடு. ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் தான் இதுவும். எந்த நாடு பார்த்தீங்கன்னா தாய்லாந்து. ஓகேவா, நம்முடைய தெற்காசிய கண்ட்ரி ஃபர்ஸ்ட் கண்ட்ரி. ஓகேவா, யாருன்னா தாய்லாந்து. மக்களவையில் எதிர்க்கட்சி அந்தஸ்து பெறுவதற்கு அவையினுடைய மொத்த இடங்களில் குறைந்தபட்சம் எத்தனை சதவீத இடங்களில் வெற்றி பெற வேண்டும்? மக்களவையில் கேட்குறாங்க. ஓகேவா, ஒரு எதிர்க்கட்சி அந்தஸ்து
வாங்கணும்னா என்னென்ன தேவைன்னா, ஒன்று 10%, ஓகே, ஒன்று 55 தொகுதி ஜெயிச்சிருக்கணும், ஓகே, அதான் அதில் மொத்தம் 10%, 55 தொகுதியாவது வின் பண்ணியிருக்கணும், ஓகேங்களா. அடுத்தது நமாமி கங்கா இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு, இது டைரெக்டாக எதிர்பார்க்கலாம், June 20, 2014. அண்மையில் பொது வேலைவாய்ப்பில் திருநங்கைகளுக்கு எவ்வளவு சதவீதம் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என மேற்கு வங்க அரசுக்கு கொல்கத்தா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது, ஓகேவா. மேற்கு வங்க அரசுக்கு கல்கத்தா ஹைகோர்ட் வந்து ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. எவ்வளோனா 1% கண்டிப்பாக 1% கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டிருக்காங்க, ஓகேவா. கொஸ்டின் கேட்டுருவாங்க சமீபத்தில் எந்த ஸ்டேட்டில் இதுன்னு கேட்டுருவாங்க. எங்கன்னா மேற்கு வங்கத்தில் தான், ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டேட் கேட்டுருவாங்க. போட்டித் தேர்வுகளில் முறைகேடுகளில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு புதிதாக செயல்படுத்தப்பட்ட சட்டத்தின் மூலம் அதிகபட்ச சிறை தண்டனை எவ்வளவா இருக்குன்னா மொத்தம் 10 years, 10 ஆண்டுகளா உயர்த்திருக்காங்க. ஹல்திவாஸ் எந்த மாநிலத்தில் கொண்டாங்க? ஜார்க்கண்ட்ல தான். எப்பயுமே ஜார்க்கண்ட்ல தான் கொண்டாடுவாங்க. பழங்குடி தலைவர்களின் சித்து மற்றும் கனு முர்மு ஆகியோரின் தியாகத்தை நினைவு கூறும் விதமாக தான் கொண்டாடப்படுகிறது. எங்கன்னா ஜார்க்கண்ட், ஹல்திவாஸ், ஓகேங்களா. June 30, வருஷம் June 30 தான் கொண்டாடுவாங்க. இந்தியாவின் முதல் கொத்து மலர் தோட்டம் எங்கு அமைக்கப்படுகிறதுங்கன்னா உத்தரகாண்ட், ஓகேவா. உத்தரகாண்ட்ல இருக்கு கொத்து மலர் தோட்டம். 38வது கொஸ்டின், அக்னி வீரர்களுக்கு அரசு பணியில் 10% இடஒதுக்கீடு வழங்கும் எந்த ஸ்டேட்னா அது அக்னிபாத் வீரர்களுக்கு அரசு பணியில 10% இடஒதுக்கீடு வழங்குற ஸ்டேட் யாருன்னா ஹரியானா தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. எந்த மாநிலத்தில் தேர்வு முறைகேட்டில் ஈடுபட்டால் ஆயுள் சிறை மற்றும் 1 கோடி அபராதம் விதிக்கும் வகையில் மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது? எந்த ஸ்டேட்னா நம்முடைய யூபி, ஓகேவா, உத்தரப்பிரதேசில் தான். அண்மையில் மீன் உருவம் பொறித்த பானை ஓடுகள் எங்கு நடைபெற்ற அகழ்வாய்வில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது, ஓகேவா. இதுவும் கீழடி தான், சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற கீழடி தான், ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்மை அறிக்கையின்படி வறுமை ஒழிப்பு திட்டத்தில் இந்தியாவிலேயே எந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட் பிளேஸ் மாதிரி தமிழ்நாடு தான். வறுமை ஒழிப்பு திட்டத்தில் தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட். நிதி ஆயோக அறிக்கையை சொல்லியிருக்கு, தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட். நிதி ஆயோகனுடைய 23-24, ஓகேவா, இதில் தான் தெரிஞ்சிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா வறுமை ஒழிப்பு, சுற்றுச்சூழல் பராமரிப்பு, குறைந்த செலவில் மாசிலா எரிசக்தி, இப்படி எல்லா கேட்டகரியிலுமே நம்முடைய தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ், ஓகேங்களா. அதாவது செலவே இல்லாமல் குறைந்த செலவில் மாசிலா எரிசக்தி, இப்படி எல்லாத்துலேயும் நம்ம ஸ்டேட் தான் ஃபர்ஸ்ட்டில் இருக்குது. இந்தியாவிலேயே முதல் முறையாக எந்த மாவட்டத்தில் மெகா ஜவுளி பூங்கா நிறுவப்படுகிற? விருதுநகர், ஓகேவா. மெகா ஜவுளி பூங்கா ஃபர்ஸ்ட் டைம் எங்கன்னா விருதுநகர். இந்திய வரலாற்றில் சூரிய ஒளி மூலம் அதிகபட்சமாக எந்த மாநிலம் மின் உற்பத்தி செய்துள்ளது? ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின், ஓகே, அது வேற. பட் தமிழ்நாடு, ஓகேங்களா. நாம 5512 எழுதுந்து 5512 மெகாவாட் தமிழ்நாடு தான் பண்ணுறாங்க, ஓகேவா. முக்கியமான கொஸ்டின். 44, இந்தியாவில் முதன்முறையாக ஒரு மாநில அரசே தனக்கென்று தனி ஓட்டிட்டு தளத்தை தொடங்கிய ஸ்டேட் எதுனா கேரளா தான், ஓகேவா. கேரளா தான் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அது பேர் வந்து சி ஸ்பேஸ், ஓகேவா. சி ஸ்பேஸ் சொல்கிறாங்க. அடுத்தது சமூக நீதிக்கான உலகின் முதல் ஓட்டுடி தளத்தினுடைய பெயர் என்ன? ரொம்ப முக்கியமானது. சமூக நீதிக்கான உலகின் முதல் ஓட்டுடி தளத்தின் பெயர் என்னன்னு கேட்குறாங்க. பெரியார் விஷன், பெரியார் விஷன், இதுதான் நேமு, ஓகேவா. கனிமொழி தான் தொடங்கி வச்சிருக்காங்க. ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றுள்ள நாடு இது? சமீபத்தில் ஐரோப்பிய யூனியத்தோட தலைமை பொறுப்பு யார்கிட்ட போயிருக்கா? ஹங்கேரி, ஓகேவா. இந்த நாடு தான் அந்த தலைமை பொறுப்பை ஏற்றிருக்காங்க, ஹங்கேரி. ஹங்கேரி எப்போ இந்த ஐரோப்பியனில் இணைஞ்சதுன்னா 2004 தான் இணைஞ்சது. இது ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஐரோப்பிய யூனியனில் இணைஞ்சது வந்து 2004. குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள தர்பார் ஹால் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதுன்னா ஜனநாயக மண்டபம், ஜனநாயக மண்டபம். உலகின் மிக உயரமான ஷின்குன்லா சுரங்கப்பாதை எங்கு அமைக்கப்படுகிறது? ஷின்குன்லா சுரங்கப்பாதை லடாக்ல தான் போயிட்டு இருக்கு. ஷின்குன்லா சுரங்கப்பாதை முக்கியமான ஒன்று. 49th பாருங்க. சமீபத்தில் SCO ஷாங்காய் அமைப்பின் முதல் கூட்டு பயங்கரவாத எதிர்ப்பயிற்சி எங்கே நடைபெற்றதுன்னு கொஸ்டின் கேட்குறாங்க. சைனா, ஓகே, சீனாவில் நடந்திருக்கு. ஆப்ரேஷன் சஃப் வினாஷ் அண்ட் 2.0 என்பது என்ன? ஜம்முவில் தீவிரவாதிகளை ஒழிக்க மத்திய அரசால் தொடங்கப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் இந்த திட்டம், ஆப்ரேஷன் சர்ஃப் ஃபினிஷ் 2.0, ஓகேங்களா. கிட்டத்தட்ட 50 கொஸ்டின் ஃபர்ஸ்ட் PDF இது 50 கொஸ்டின் இருக்கும். 50 கொஸ்டின் ஒவ்வொரு PDF ஃபர்ஸ்ட் பண்ணி போட்டுறோம். எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ.